மேலறை தியானம் மார்ச் மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் மெலிசா வெப், வட கரோலினா, USA. தலைப்பு: அன்பான பெற்றோரில் நம்பிக்கை வைத்தல். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி லூக்கா 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் தொடங்கி 31ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். எமது 7 வயது மகனுக்கு தொண்டையில் சத்திர சிகிச்சை செய்வதற்கு முன் அவர் மிகவும் பயப்பட்டார். அதை பற்றி அவர் கேள்விப்படவோ அனுபவிக்கவோ இல்லை. மயக்க மருந்தை பற்றி கேட்டார். எதிர்காலத்தை பற்றி எதுவுமே தெரியாததால் பயத்தை குறைப்பதற்காக விஷயங்களை அறிய விரும்பினார். நாங்கள் அவருக்கு சொல்ல வேண்டிய அளவு சொன்னோம். அந்த நேரத்தில் நானும் அதே நிலைமையில் இருந்திருக்கிறேன் என்பதை கடவுள் ஞாபகப்படுத்தினார். சிகிச்சை ஆரம்பம் முதல் இறுதி வரை நாம் எமது மகனுக்கு அருகில் இருப்பதாக வாக்கு பண்ணியது போலவே எமது அன்பான பெற்றோரான கடவுள் எம்மை விட்டு விலகுவதில்லை என்று வாக்கு பண்ணுகிறார். சில சமயங்களில் வாழ்வின் மறுபக்கத்துக்கு போவதற்கு தடைகளுக்கூடாக போக வேண்டியிருக்கும். ஆனால் எமக்கு வரும் சவால்களின் சந்தர்ப்பங்களை எப்போதும் கடவுளால் அறிந்து கொள்ள முடியும் என்பதை அறிவது பெரிய ஆறுதல். எமது மகனுக்கு நடைபெற்ற சத்திர சிகிச்சை வெற்றியாக முடிந்தது. அந்த நிலைமைக்கூடாக போன மகனுக்கு கடவுளுடனான உறவில் அபிவிருத்தி ஏற்பட்டது. கடவுளுடைய உதவியுடன் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாத நிலை வந்தால் இந்த அனுபவத்தை நினைத்து விசுவாசத்துடன் கடவுளை இறுகப் பற்றிக் கொள்வேன். ஜெபம். அன்பான கடவுளே, உங்கள் பிரசன்னம் எப்போதும் எம்முடன் இருப்பதற்காகவும் எமக்கென ஒரு திட்டத்தை நீங்கள் வைத்திருப்பதற்காகவும் நன்றி சொல்லுகின்றோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: அன்பான பெற்றோரைப் போல கடவுள் எனக்கு ஆறுதலையும் நிச்சயத்தையும் தருகிறார். கடவுள் தரும் இரக்கமும் சமாதானமும் அவரது பிரசன்னமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.